ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ், ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பார்ட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் சமயம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து நிறைய பார்ப்போம். அதாவது தேவதைகள் எண்கள்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் சமயம் எனக்கு நடந்த அனுபவம் தான் நான் இங்கே இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். 11/11/2021 நவம்பர் மாதம்தான் எனக்கு 11 நம்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஏன் எனக்கு தெரியல, டைம் பார்த்து எந்த டைம் 1 மந்த் கண்டினியூவாக. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே தோணுது, ஏன் இந்த நம்பர் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த நம்பர் ஏஞ்சல்ஸ் நம்பர் பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதில்லை. பட் 11/11 பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கு புரிய வந்தது. எஸ், 11/11 போர்ட்டல் டைம் வந்து, அதாவது நம்ம நியூலி அவேக்னிங் ஆகிற அந்த சமயம் வந்து நிறைய அந்த 11/11 ஒன்று நம்ம மொபைல் டைம் பார்க்கும்போது அந்த 11/11 காமிச்சு கொடுக்குங்க. எனி டைம் நான் நைட் டைம் பார்க்கும்போதுலாம் எனக்கு இந்த 11/11 அடிக்கடி காமிச்சு கொடுத்தது. அதே போல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது காரில் முன்னாடி நம்ம கார் போகும்ல, அதில் எனக்கு 11/11 ஏதோ மூலமாக பிரபஞ்சம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக தான் அந்த இது எப்பயுமே நம்மளுக்கு அந்த ப்ரொடெக்ஷன்ஸ், நான் உன்னோட இருக்கேன், நீ தைரியமாக இருக்கு, அந்த ஒரு மெசேஜஸ். ரெண்டாவது நியூ பிகினிங், நியூ அவேக்னிங், சக்ஸஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கூட இருக்கும். அதே போல் இப்போ 4.5 வருஷம் ஆகுது, இப்போயும் நான் அந்த 11/11 பார்த்தேன்னா அப்போ என்னோட சோல் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. என்னோட சோல் மீன்ஸ் எல்லா ஒரு சோலுக்கும் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கும். அந்த டைம் வந்து அந்த மீனிங் வந்து அதுக்கு ஏற்ற போல் இருக்கும். எல்லா டைமுமே மேபி அது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் கூட அந்த 11/11 நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா நியூ பிகினிங், சக்ஸஸ், அது எல்லாமே குறிக்குங்க. அதே போல் நம்பர் 1 வந்து சன்னோட கார்டுங்க. சன்னை நம்பர் சொல்லவா வேணும், அவ்வளோ ஒரு குட் அண்ட் பாசிட்டிவிட்டியான நம்பர். சூரிய பகவானோட இதுதான் சன். முதல் தொடக்கமே காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரியனோட தான் நம்மளோட லைஃப்பும் தொடங்குது. அதே போல் தான் முதல் தொடக்கத்தின் அறிகுறி தான் இந்த 11/11 கூட. இன்றைக்கி 11/11 போர்ட்டலும் கூட. அந்த டைம் வந்து நம்ம ஹெல்த்துக்காக எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வீடு வேணுமா, வீடுக்காக பணம் வேணும்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ். அந்த ஒரு அஃபர்மேஷன்ஸ் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன்னா 11 டைம்ஸ் ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து டெய்லியுமே எழுதுங்க. 11 டேஸ் எழுதணுங்க. அந்த 11 o'clockலேருந்து அந்த 12 o'clock. இன்றைக்கி அந்த 11/11க்கு எழுதுறீங்கன்னா நாளைக்கு சேம் அந்த 11 டேஸ் எழுதுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு வீடு வேணுன்னா, நான் அழகான என் சொந்த வீட்டில் இருக்கிறேன். இது ஒரு 11 டேஸ். அதாவது உணர்வு பூர்வமாக அதை எழுதும் போதும் அந்த ஹாப்பினஸை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன இன்றைக்கி கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.